விக்னேஷனுக்கும் நயன்தாராவுக்குமான காதல் வந்து அந்த 400 ரவுடி தான் படத்தில் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த படம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம்னு நான் பொதுவாக எல்லாரும் சொல்லுது என்னென்னா, தனுஷ் அதை கொடுத்துட்டு தான் போங்களேன், சும்மா ஒன்று கொடுக்க வேணாம், காசு கொடுத்தா கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது, இவர்கள் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குறது எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அதை சேர்க்காமலே நீங்கள் போயிட்டு இருக்கலாமே. இப்போ இந்த ஆவண படம் ஓடும்போது அது இன்னும் ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லைங்க. செல்ஃபோனில் எடுத்தது வந்து எப்படி எங்களுக்கு நீங்கள் எப்படி காப்புரிமை கேட்கப்படும் அப்படின்லாம் நான் கூட பேசுனது. செல்ஃபோனில் இதை எடுத்திருக்காங்கன்னு, ஆனால் உள்ளே எல்லாமே இருக்குது. வந்து 3 செகண்ட் 10 கோடி சொன்னாங்க, இப்போ 29 செகண்டுமே அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ தனுஷ் வந்து எந்த வித இதுவும் கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறதுனால இவர் மௌனமாக கடந்து போயிட போகிறாரா, இல்லை நயன்தாரா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் போய் இதுக்கான ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி கீழே இறங்கி ஃபேன்ஸ்களோட இன்னொரு விஷயத்தை சொல்லி கடந்து போகிறாரான்னு தெரியல. கஸ்தூராஜாவுடைய மகன் செல்வராகவனுடைய தம்பி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. கஸ்தூராஜா ஒரு பிரமாதமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. நயன்தாரா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் பிரவீன். சார் தனுஷ் நயன்தாரா மேட்ரு எப்படி சார் அந்த ரிலீஸ் ஆகிடுச்சு, அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் போயிட்டுருக்குது, இதுக்கப்புறம் அந்த இஷ்யூ எப்படி சார் இது பண்ணுறாங்க? எப்படின்னா, முதல்ல வந்து நயன்தாராவுடைய ஒரு அறிக்கை முதல்ல வந்தது. இந்த ஆவணப்படம், கல்யாண கேசட்டு, கல்யாண ஆல்பம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடுச்சு, எப்படி வேணாலும் சொல்லலாம். அது ஆக்சுவலாக கல்யாண ஆல்பம் தான். அது ஒரு பல கோடி ரூபாய்க்கு அதை விற்றுட்டோன்னா அந்த அறிக்கையை பார்த்து நிறைய பேருக்கு என்ன ஆகிப்போச்சு, எப்போவுமே ஒரு பெண் வந்து ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவை போடும்போது எல்லாரும் ஒரு சார்றாக, அது நான் உட்பட கூட அப்படி போய் பார்க்குற போது, ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படியா, இவ்வளோ வேதனை, அதுக்காக முழுக்க அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பார்த்துட்டு என்ன இப்படிலாம் இது பண்ணாங்க, ஆச்சா போச்சான்னு சொல்லி 400 ரவுடி தான் படத்திலிருந்து நான் கேட்ட கிளிப்பிங்ஸையும் சாங்ஸையும் ஸ்டில்ஸையும் எதுவும் கொடுக்கல. தனுஷ் வந்து ஒரு வன்மமான ஆள், ஒரு வக்கரமான ஆளுன்ற மாதிரி தனுஷ் மேலே அத்தனை விஷயங்களையும் சாத்திட்டு அதன் 2-3 நாளில் வந்து இது மாதிரி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஆவணப்படம் வரப்போகிறது அப்படின்பொழுது, இது முழுக்க விளம்பரத்துக்காகவும் அல்லது தனுஷ் கொடுக்கலன்ற கோபத்தில் இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க. நான் கூட பேசினேன், அவங்க சொன்ன அறிக்கையில் தான் இது மாதிரி என்னுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை, பள்ளி வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, அப்புறம் ஒரு காதல் வாழ்க்கை, இதெல்லாம் வந்து அதில் அந்த ஆவணப்படத்தில் இருக்குது. வெறும் கல்யாண கேசட் மட்டும் இல்லை. அதை மீறி எங்களுக்கு, அதாவது விக்னேஷனுக்கும் நயன்தாராவுக்குமான காதல் வந்து அந்த 400 ரவுடி தான் படத்தில் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த படம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம்னு நான் பொதுவாக எல்லாரும் சொல்லுது என்னென்னா, தனுஷ் அதை கொடுத்துட்டு தான் போங்களேன், சும்மா ஒன்று கொடுக்க வேணாம், காசு கொடுத்தா கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது, இவர்கள் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குறது எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அதை சேர்க்காமலே நீங்கள் போயிட்டு இருக்கலாமே. இப்போ இந்த ஆவணப்படம் ஓடும்போது அது இன்னும் ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லைங்க. எல்லா கிளிப்ஸுக்கும் உள்ளே இருக்குல்ல சார், எல்லாமே இருக்குது. இவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்கள் செல்ஃபோனில் எடுத்தது வந்து எப்படி எங்களுக்கு நீங்கள் எப்படி காப்புரிமை கேட்கப்படும் அப்படின்லாம் நான் கூட பேசுனது. செல்ஃபோனில் இதை எடுத்திருக்காங்கன்னு, ஆனால் உள்ளே எல்லாமே இருக்குது. வந்து 3 செகண்ட் 10 கோடி சொன்னாங்க, இப்போ 29 செகண்டுமே அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ தனுஷ் வந்து எந்த வித இதுவும் கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறதுனால இவர் மௌனமாக கடந்து போயிட போகிறாரா, இல்லை நயன்தாரா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் போய் இதுக்கான ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி கீழே இறங்கி ஃபேன்ஸ்களோட இன்னொரு விஷயத்தை சொல்லி கடந்து போகிறாரான்னு தெரியல. தனுஷோடைய ரியாக்ஷன் ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு பொதுவான ஒருவர்களுடைய கருத்து வந்து, ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, உங்கள் ரியாக்ஷன் இல்லை என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒத்து போகிறீங்கன்னு தான் அர்த்தம். வந்து இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று விரைவில் அவர் தரப்புலேருந்து ஏதாவது பதில் வருவோன்னு பார்க்கலாம். வந்து குறிப்பாக வந்து அந்த நயன்தாரா அந்த அறிக்கையில் எழுதுனது என்னென்னா, கஸ்தூராஜாவுடைய மகன் செல்வராகவனுடைய தம்பி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. கஸ்தூராஜா ஒரு பிரமாதமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. நயன்தாரா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் என் மகனுக்கும் நேரம் இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோன்னு. ஒரு சமயம் இது அப்பாவோடைய பேச்சு கேட்டு தான் பதில் சொல்லாமல் இருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் தனுஷ் கஸ்தூராஜா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஒரு அருமையான பதிவு போட்டார். ஆனால் தனுஷ் ஏதாவது வகையில் ஒரு கருத்தோ ஒரு பதிவோ போட்டு தான் ஆக வேண்டும், சொல்லி தான் ஆக வேண்டும். அப்போ தான் சார் இந்த முடிவுக்கு ஒரு எண்டு வரும். ஏன்னா என்ன இன்ஃபர்மேஷன் தெரியல கரெக்டாக வந்து. ஆமாம்மா, முடிவுக்கு என்று தாண்டி நான் வந்து உங்களை வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிவிட்டேங்க, நான் வந்து கண்ணாமண்ணான்னு இது பண்ணிட்டேன், உங்கள் மேலே 2-3 குற்றச்சாட்டு, 2-3 இல்லை ஒரு 10-15 குற்றச்சாட்டு வச்சுட்டேன்னா நீங்கள் அதை மௌனமாக கடந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு ரியாக்ஷன் காட்டல, அந்த குற்றச்சாட்டுலாம் பொய் அப்படின்னு ஒரு விஷயத்தையாவது சொல்லிட்டு போனல ஒரே ஒரு வார்த்தையில், அது கூட சொல்லனா அது ஒரு கேள்வியாக தான் மாறும். தனுஷ் தரப்பிலிருந்து ஒரு பதில் வரும்னு எதிர்பார்ப்போம். ஓகே சார், அடுத்து என்ன அப்டேட் வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் சார். மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி.